மாஸ்டர்ஸ் அவங்க எல்லாருக்கும் என்னோட காலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு இந்த ஞானத்தை கொடுத்துட்டு இருக்க பிரம்மரிஷி பத்ரஜய் அவங்களுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் என்னுடைய நன்றியின் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். மேலும் தொடர்ந்து எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்க நம்ம மகாவதார் பாபா சேரக்கட்டையில சார் அனைத்து அசாமார்களுக்கும் மற்றும் அனைத்து அசாமார்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். ஓகே, இன்னைக்கு நம்ம ஒரு புது புக்கு பார்க்க போறோம், அந்யோன்யம். சோ புக்கோட நேம் அப்படின்னா இந்த இருக்கு, ஓஷோவோட புக்கு. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நான் காட்டுறது ஓஷோவோட புக்கு. ஸோ இது வந்து அந்யோன்யம் சொல்லிட்டு இன்டிமெசி. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தன்னிடமும் அடுத்தவரிடமும் முழுமையான நம்பிக்கை உணர்வுடன் இருத்தல். ஸோ இது வந்து நம்மகிட்ட நிறைய பேருக்கு கிடையவே கிடையாது, சரியா? ஏன்னா நம்ம வந்து முதல்ல நம்மளே நம்புறது கிடையாது. அதுக்காக தான் அந்த புக்கு வாங்கினேன் நான். பார்த்தோன்னே சோ பிடிச்சிச்சு. இன்டிமசி நம்ம எல்லாருமே ஆசைப்படுவோம், அடுத்தவங்களுக்கு வந்து நம்ம கிட்ட அந்யோன்யமா இருக்கணும்னு. அதுக்கு முன்னாடி இது ஓஷோ பத்தி உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ அவரை பத்தி நான் உங்களுக்கு சொல்லல. இந்த இதுவுமே என்ன அப்படின்னா புக்கா வந்து கொடுத்தது கிடையாது. ஓஷோவோட புக்கு பாத்தீங்கன்னா எந்த புக்குமே அவர் புக்கா கொடுத்தது இல்லை. அவருடைய அந்த சொற்பொழிவுகள்ல இருந்து நிறைய அப்பப்போ கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு ஆன்சர் பண்றது. சோ அந்த மாதிரி தொடர்ந்து வந்து அவர் வந்து அந்த கொடுத்துட்டு இருக்க அந்த விஸ்டம் ஷேரிங்ல இருந்து எடுத்தது தான் இந்த எல்லா புக்ஸுமே அப்படிதான் எடுத்தது. ஸோ தொடர்ந்து அந்த இது கொடுத்துட்டு இருந்திருக்காரு. ஸோ அந்த கண்டென்ட்ல இருந்து எடுத்தது தான் இந்த இன்டிமசி புக். ஸோ இப்போ வந்து இவரோட புக்கு பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும். அதாவது நம்மளுடைய தப்பு நம்ம என்ன பண்றோங்கிறத உடச்சி சொல்லுவாங்க. இப்படிதான் நீங்க பண்றீங்க, அதனாலதான் இது நடக்குது அப்படிங்கறத ரொம்ப தெளிவா நம்மளுக்கு சொல்லுவாங்க. சோ அப்பதான் நம்மளை பத்தி ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கே வந்து என்ன செய்யும், புரிய ஆரம்பிக்கும். இந்த புக்லயும் நீங்க டிஃப்ரெண்டான ஒரு கான்செப்டை நீங்க என்ன செய்யலாம், பார்க்கலாம். மத்த எல்லா புக்கையும் தாண்டி ஓஷோ புக் வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு இடத்துக்கு நம்மள வந்து என்ன செய்யும், அழைச்சிட்டு போகும். ஓகேயா? சோ இதுல பாக்குறாங்க, ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, முகவுரையில அந்யோன்யம் அப்படின்னா என்ன அப்படின்னா, எல்லாருக்குமே அந்யோன்யம் கொடுத்து ஒரு பயம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா நம்மளால எத்தனை பேரு நீங்க ஓபன் அப் பண்றீங்க. என்ன நான் வந்து இவ்வளவுதான், நான் வந்து எனக்கு நான் எல்லாத்துக்குமே அந்த இது இருக்கும், ரகசியம். அந்த இதெல்லாம் அந்தரங்கமெல்லாம் ஒளிஞ்சிட்டு இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, யாராலையும் அவங்களை மேலே நம்பிக்கை வைக்க முடியல, பக்கத்துல இருக்கவங்ககிட்டையும் டோட்டலா அவங்களுக்கு வெளிப்படுத்த முடியல. ஆனா நம்ம ஆசைப்படுறோம், நம்ம மேல ஒருத்தங்க வந்து பாசமா இருக்கணும், லவ் பண்ணணும், நம்மள வந்து எல்லா இதுலயும் கேர் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். எல்லாருமே இது நினைக்கிறது தான். சோ ஆனா நம்மளால என்ன பண்ண முடியல, அந்யோன்யமா இருக்க முடியல அப்படிங்கறதான் அந்த இடத்துல அவங்க சொல்றாங்க. ஓஷோ ஏன்னா பாத்துட்டு இருப்போம், நம்ம வந்து 30 வருஷம் 40 வருஷம் வாழ்ந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கூட ஈஸியா பிரிச்சு விட்டு போயிருவாங்க. ஏன்னா அவங்க கிட்ட அந்த இது இல்ல, உண்மையான அது இல்லை. அதனால எப்ப வேணாலும் பிரியறதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ அப்போ வந்து நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்லயோ இல்ல ஒரு அப்பா பிள்ளைங்களுக்கு இடையோ அம்மா பிள்ளைங்களுக்கு இடையோ அந்த அந்த இது இல்லை அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல ஓஷோ வந்து சொல்றாங்க. நம்மளுக்கு வந்து எல்லாருக்குமே ஆசை இருக்கு, அன்னோன்யமா இருக்கணும். ஆனா அதை தாண்டி பயமும் இருக்கு அப்படிங்கறது என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. ஏன்னா யாருக்குமே அவங்கள பத்தி கூட ஃபுல்லா தெரியாது. இப்ப நீங்க உங்களை பத்தி கூட ஃபுல்லா தெரிஞ்சுப்பீங்களா அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா உங்களை வந்து சொசைட்டி வந்து ஒரு மாதிரி வடிவம் வச்சிருங்க. இதுதான் நல்லது, இதுதான் கெட்டது, நீ இப்படிதான் பண்ணணும், பையனா இப்படி பொண்ணுனா இப்படி, நம்ம குடும்பம்னா இப்படி சொல்லிட்டு ஒரு வரையறைக்குள்ளேயே நம்மளை வளர்த்திருப்பாங்க நம்ம பேரண்ட்ஸ். அது மாதிரி ஸ்கூலுக்கு போனா அங்க சில ரூல்ஸ் இருக்கும், ஒவ்வொரு ஸ்கூல்லயும் ஒவ்வொரு விதமான ரூல். அப்போ அந்த ரூல் எல்லாம் ஃபாலோ பண்ணி அவங்க சொல்லுவாங்க, இந்த ரூலை ஃபாலோ பண்ணாதான் நீ நல்லவன், இல்லைன்னா நீ கெட்டவன் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு இது கொடுத்துருப்பாங்க. நம்மளை சுத்தி ஒரு ஈகோவை என்ன செஞ்சிருக்கோம், இந்த சொசைட்டி, நம்மளுடைய பேரண்ட்ஸ், நம்மளுடைய டீச்சர்ஸ், நம்மளுடைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு இதை வந்து நம்மளுக்கு ஒரு ஈகோவை கிரியேட் பண்ணி வச்சு கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கே நம்ம யாரு அப்படிங்கிறது தான் தெரிகிறது இல்லை. அப்போ நம்ம மேலேயே நம்மளுக்கு நம்பிக்கையே கிடையாது. அப்போ பக்கத்துல உங்ககிட்ட நம்மளால வந்து ஓப்பனா இருக்கவும் முடியாது அப்படிங்கறத சொல்றாங்க. அப்போ நீங்கள் உங்களுடைய தற்காப்பு நடவடிக்கைகள் அனைத்தையும் கைவிட வேண்டும் சொல்றாங்க. தற்காப்பு நடவடிக்கைகள்னா என்னப்பா, நம்ம நிறைய பண்ணுவோம்ல, நம்மளை பத்தி யாரும் தெரிஞ்சுக்க கூடாது, சில விஷயங்கள் நமக்குள்ளே இருக்கும். அதை பத்தி நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ட கூட, சில பேர் ஃப்ரெண்ட்ஸ்ட ஓப்பனா இருப்பாங்க, சில பேர் யாருக்கிட்டமே ஓப்பனா இருக்க மாட்டாங்க. சோ அப்போ அவர் என்ன சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் உங்களுடைய அந்த தற்காப்பு, நீங்க நிறைய உங்களை பாதுகாக்கிறதுக்காக சுத்தி வச்சிருக்கீங்கல்ல, அதெல்லாம் கைவிடணும் அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் அந்யோன்யம் வந்து சாத்தியமாகும், அந்த இன்டிமெசி அப்படிங்கிறது சாத்தியமாகும். ஏன்னா நாம் அனைவரும் 1001 விஷயங்களை மறைத்து வைத்திருக்கிறோம், பிறரிடம் இருந்து மட்டுமல்ல, நம்ம கிட்ட இருந்தே நம்ம என்ன செஞ்சிருக்கோம், மறைச்சு வச்சிருக்கோம். நம்மளுடைய ஒரிஜினலே நம்மளுக்கு தெரியறது இல்லை அப்படிங்கறதான் திருப்பி திருப்பி இந்த இடத்துல அவங்களுக்கு வந்து என்ன செஞ்சிருக்காங்க,
நம்மளுக்கு ஓஷோ சொல்றாங்க. அப்போ என்ன அப்படின்னா நம்மளுக்கு பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே ஒரு அந்யோன்யம் தேவைதான், ரைட்? நம்ம வந்து ஆனா என்ன அப்படின்னா மத்தவங்க கிட்ட ஒரு சிறிய இடைவெளியை நம்ம என்ன செஞ்சிருப்போம், வச்சிருப்போம். ஒரு மெல்லிய இடைவெளி இருக்கும். நம்மளுக்கு வந்து அவங்க அவங்க கிட்ட எல்லாத்தையும் நம்மளால என்ன செய்ய முடியாது, ஷேர் பண்ண முடியாது அப்படிங்கறது என்ன செஞ்சிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே அந்யோன்யம் தேவை. எல்லாருமே அதுக்கு வந்து ஏங்குறாங்க. ஆனா என்ன அப்படின்னா இப்பதான் சொன்னேன். தற்காப்பு நடவடிக்கைகளை விடணும், பொய்யான முகத்தை விடணும். நமக்கு எல்லாருமே ஒவ்வொரு முகமூடி போட்டு சுத்திட்டு இருக்கோம். நிறைய பேருக்கு தெரியும். வீட்டுல ஒரு முகமூடி, வெளியில ஒரு முகமூடி, ஆபீஸ்ல ஒரு முகமூடி, ஃப்ரெண்ட்ஸ் சைட்ல ஒண்ணு, ஆளுக்கு ஒரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோம். நம்மளுடைய சுயம் என்ன அப்படிங்கிறது நமக்கே என்ன செய்யாது, தெரியாது. ஏன்னா நம்மளை வந்து எல்லாரும் பாராட்டணும், நம்மள நல்லவன் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன செய்வோம், பயங்கரமா ஆக்டிங் எடுத்துட்டு உட்கார்ந்துட்டு இருப்போம். அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. சோ வெளிப்படையான தன்மை உங்ககிட்ட இல்ல. சோ எப்போ வந்து வெளிப்படையான தன்மை அப்படிங்கிறது நம்ம கிட்ட இருக்குதோ அப்பதான் அந்த அந்யோன்யம் அப்படிங்கிறது சாத்தியமாகும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல ஒரு லவ்வர்ஸா இருந்தாலும் நான் சொன்னேன், அவங்ககிட்ட வந்து அந்த இது இல்ல. எல்லாருமே அவங்கவுங்க ஒரு இதுல இருக்கிறதுனால அந்த அந்யோன்யம் வந்து சாத்தியப்படுறது இல்லை அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. உங்களுடைய மதங்கள், உங்களுடைய கலாச்சாரங்கள், உங்களுடைய சமுதாயங்கள், உங்களுடைய பெற்றோர், கல்வி எல்லாமே சொல்லியிருக்காங்க. அன்பளிப்பாக அடைத்துள்ள தடைகள் சொல்லியிருக்காரு பாருங்க. நம்மளுக்கு எல்லாருமே கொடுத்தது தடைகள் தான் சொல்றாரு. ஒரு ஸ்கூல் அர்ப்பணம் சொன்னல, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி மாயை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க நம்மளுக்கு. அதுதான் கரெக்ட், இதுதான் கரெக்ட், இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய நிறைய அவங்களுக்கு தெரிஞ்சதை நம்மளுக்கு சொல்லி, சோ அப்ப உண்மையிலே என்ன, எது கரெக்ட் அப்படிங்கிறது யாருக்குமே என்ன செய்யறதுல தெரியல. சோ இதெல்லாம் நம்மளுக்கான தடைகள் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, ஓஷோ சொல்றாங்க. அந்த மாதிரி உணர்ச்சியை கட்டுப்படுத்தி வைக்கிறது. சில பேர் அழக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஜென்ஸ் எல்லாம் அழக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லி வச்சிருப்பாங்க. நம்ம ஆம்பளை போய் அழுறியே அப்படின்னு சொல்லுவாங்க, ஆம்பளை போய் இப்படி சரி அப்படிம்பாங்க. சோ பொண்ணு மாதிரி பண்றீங்கம்பாங்க, பொண்ணுக்கு ஆம்பளை மாதிரி பண்றீங்களேன்னு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி ஒரு உணர்ச்சியை கூட என்ன செய்ய சொல்ல மாட்டாங்க, வெளிப்படுத்த விட மாட்டாங்க. சோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது நீங்க எப்படி அந்யோன்யமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இதுக்கு நீங்க தான் என்ன செய்யணும், முயற்சி எடுக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்புறம் இன்னொரு பாயிண்ட வைக்கிறார் கொஷம். நீங்க விழிப்போட இருந்தாதான், விழிப்புணர்வோட இருக்கும் போதுதான் அந்த அந்யோன்யம்ங்கிறது சாத்தியப்படும். நீங்க எப்படி வாழ்றதே தெரியாம வாழ்ந்துட்டு இருந்தா உங்களுக்கு எப்படி அதெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கறது என்ன செஞ்சிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம எப்பவுமே அச்சத்திலே தானே வாழ்றோம்ப்பா. நம்மளை பத்தி ஏதோ ஒரு விஷயம் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, ஐயோ நம்ம வந்து இப்படி நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லி வாழ்ந்து மறைச்சு நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், நம்மளுடைய இயல்பை தொலைச்சிட்டு தான் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், வாழ்ந்துட்டு இருக்கோம். அததான் இங்க என்ன செஞ்சிருக்காங்க, சொல்றாங்க. நீங்க வந்து உங்களுக்கு வந்து நிறைய ஒரு விரும்பத்தகாத விஷயம் இருக்குது தெரியும், உங்களுக்குள்ள மிருகத்தன்மை வந்து என்ன செஞ்சுட்டு இருக்கு, மறைஞ்சுகிட்டு இருக்குன்னு சொல்லும். நம்ம வந்து ஏத்துக்கணும், ரைட்? நம்மளும் வந்து ஒரு மிருகத்தன்மை உள்ள ஒரு மிருகம் மாதிரிதான் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னு சொல்றாரு, அந்த மிருகம் வந்து நீங்க கஷ்டப்பட வேண்டாம். மிருகம்ங்கிறது என்ன அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா உயிருடன் இருத்தல் அப்படின்னு அர்த்தமா. மிருகம் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா உயிருடன் இருத்தல். ஏன்னா நம்ம நிறைய பேர் அது மட்டும் தான் செஞ்சுட்டு இருக்கோம். நம்ம விழிப்புணர்விட இல்ல, நம்ம மனுஷனா நடந்துக்கிறோமா, ஜஸ்ட் உயிரோட இருக்கும். மத்தபடி நம்மளுடைய இருப்பை பத்தி தெரிஞ்சுக்கிறது இல்ல, நம்ம சுயத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறது இல்ல. சோ ஜஸ்ட் வாழ்றோம், அப்படிதான் எனக்கு உயிரோட இருக்கேமே தவிர, ஆனா அந்த விழிப்புணர்வோட என்ன செய்யறது இல்ல, இருக்கிறது இல்ல. அதனால நீங்க ஒத்துக்கோங்க, மிருகம்ங்கிறது அனிமா அப்படிங்கிற ஒரு மூலச்சொல்ல இருந்து வருது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ உயிரோட இருக்கிற யாரையும் நம்ம என்ன சொல்லலாம், மிருகம் அப்படிங்கிறது என்ன செய்யலாம், சொல்லலாம். ஆனா நம்மளுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு நம்ம சொசைட்டில, நீங்க மிருகம் கிடையாது, மிருகத்தோட மிக உயர்ந்த நிலையில இருக்கிறவங்க, நீங்க வந்து மனுஷங்க, உங்களுக்கு வந்து ஒரு உயர்வான மனப்பான்மை இருக்குது அப்படிங்கறதெல்லாம் நம்மளுக்கு வந்து சொல்லி சொல்லி நம்மளை என்ன செஞ்சிருக்காங்க, வளர்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இயற்கையோட இதுல பாருங்க, உண்மை என்னவெனில் இயற்கைக்கு உயர்ந்தது தாழ்ந்தது என்பதில் நம்பிக்கை இல்லை சொல்லிட்டான். நான் நிறைய வாட்டி இதை சொல்லியிருப்பேன். இயற்கைக்கு வந்து உயர்ந்தது தாழ்ந்தது எல்லாம் கிடையாது. இறைவனோட படைப்புல எல்லாமே என்னதான், சமம்தான். அப்போ நம்ம வந்து என்ன அப்படின்னா எல்லாமே இயற்கை வந்து எப்படி எடுத்துக்குதுன்னா எல்லாத்தையுமே உள்ளதை உள்ளபடிதான் எடுத்துக்குது. இவனுக்கு உயர்ந்து இவனை கூட்டி இவனை குறைச்சி இது பண்ணி அப்படின்லாம் யாரையும் அவர் என்ன செய்யல, அது பண்ணல. நம்ம வந்து வாழ்ற மெத்தட்ல தான் நம்ம உயர்ந்த தாழ்ந்தவங்க எல்லாம் எடுத்துக்கிட்டு வச்சுக்கிட்டு, பணக்காரங்கன்னா நம்ம வந்து உயர்ந்தவங்க, ஏழைங்கன்னா இல்ல, அப்படி இப்படி நிறைய நம்மளால கிரியேட் பண்ணி வச்சிருக்கேமே தவிர, அந்த இயற்கை வந்து எல்லாத்துக்கும் பாருங்க, மழை என்ன, மழையை வந்து கொடுக்குதுன்னா சில சமயத்துல பெய்யுது, இப்போ ஒரு இடத்துல பெய்யும் ஒரு இடத்துல பெய்ய மாட்டேங்குதுன்னா, ஆனா அதோட வேலையை கரெக்டா தான் பண்ணுது. ஓகேங்களா? ஒரு என்னென்ன விஷயம் மழை பெய்யுமோ வெயில் அடிக்கணுமோ, சோ அதோட விஷயத்த அது கரெக்டா பண்ணுது.
தாவரங்கள் அவங்க விஷயத்த ஒழுங்கா பண்றாங்க. அனிமல்ஸ் அவங்க அவங்க உள்ளபடியே அவங்க எப்படி வாழ முடியுமோ அதப்படி வாழ்றாங்க. ஆனா மனுஷங்க மட்டும்தான் அப்படி கிடையாது அப்படி சொல்றாங்க. அதாவது ஒரு பாலுணவு சார்ந்த நிபந்தனைகள்லாம் நம்மளுக்கு தான் இருக்கு. இப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. சோ அதெல்லாம் நம்ம வந்து அதே மாதிரி ஒரு என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்மலாம் உடனே எப்போனாலும் நம்ம அழியக்கூடியவங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றாரு. ஏன்னா நம்ம வந்து ஒரு மனுஷ உடம்புலதான் இருக்குமே தவிர நீங்க உங்களை இரும்பால் அடிச்சு உங்களை அப்படியே நீ எப்பவுமே அப்படி உயிர் அப்படி இருப்பீங்க அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு பொய்யான அகம்பாவம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ வந்து நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்னா நம்ம கிட்ட பலவீனங்கள் இருக்குங்கிறதையும் நம்ம என்ன செஞ்சுக்கணும், அக்செப்ட் பண்ணிக்கணும். நம்ம வந்து ஒரு ஒரு மனித இயல்பில் ஒரு அங்கம் தான். நீங்க வந்து இரும்புனால செய்யப்பட்டதில்லை. எப்ப வேணாலும் அந்த உடம்பு என்ன செய்யலாம், இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு என்ன செய்யலாம், அழியலாம். அந்த மாதிரி ஒரு மெல்லிய இலையில தான் நம்ம உடம்பு இருக்கு அப்படிங்கறத என்ன செய்யறாரு அவரு சொல்றாரு. ஏன்னா நீங்க வந்து ஒரு 98 டிகிரிக்கும் 110 டிகிரிக்கும் இடையில உள்ள வந்து ஒரு 12 டிகிரி வரம்புக்குள்ளதான் நீங்க இருக்கிறீங்க. அதுல இருந்து குறைஞ்சாலும் கூடுனாலும் நீங்க என்ன செய்ய முடியாது, உயிரோட இருக்க முடியாது அப்படிங்கறத என்ன செய்யுங்க தெரிஞ்சுக்கோங்க முதல்ல. நீங்க வந்து யாரு, அதெல்லாம் தெரியாம நான் பெரிய கில்லாடி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு சொல்றாரு. அதாவது இப்ப அலெக்சாண்டர் இவங்க முகமது அலி அப்படிலாம் சொல்றாங்க. அவங்கள மாதிரிலாம் நீங்க இருக்காதீங்க. ஒரு பொய்யான முகம் அகம்பாவத்தோட என்ன செய்யாதீங்க, சுத்தாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்போ நீங்க வந்து ரொம்ப ஒரு நார்மலா ஒரு நீங்க வந்து யாரு எல்லாரையுமே நேசிக்கக்கூடியவரா என்ன செய்யுங்க, இருங்க அப்படிங்கறது என்ன செய்யறாங்க சொல்றாங்க. சோ போலித்தனத்தோட வெளி வேஷத்தோட என்ன செஞ்சுட்டு இருக்கோம், நம்ம இருக்கோம். ஆனா நம்மளும் ஒரு பலவீனமான மனிதர் தான் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. பாத்தீங்கன்னா நிறைய பேர் வெளியில பாத்தீங்கன்னா சாமியார் வேஷம் போடுவாங்க, பெரிய தலைவர் மாதிரி இருப்பாங்க. ஆனா அவங்க உள்ளுக்குள்ள அவ்வளவு பயத்தோடையும் அவ்வளவு இதோடையும் தான் இருப்பாங்க. வெளியில தான் என்ன செஞ்சுப்பாங்க, அந்த மாதிரி காட்டிப்பாங்க. அப்ப எல்லாருக்குள்ளயுமே அந்த இதெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்மளும் ஒன் ஆஃப் தி அந்த இதுல பிரபஞ்சத்துல படைக்கப்பட்ட ஒரு நார்மலான ஒரு இயல்பான ஒரு மனுஷன் தான் அப்படிங்கிறத நம்ம என்ன செஞ்சுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். அப்போ நம்ம முதல்ல அந்யோன்யமா இருந்தாதான் மத்தவங்களுக்கு நம்ம வந்து அந்யோன்யமா இருக்கிறதுக்கு ஊக்கம் கொடுப்போம் அப்படிங்கறது என்ன செய்யறாங்க சொல்றாங்க. அதாவது பாசாங்கு இல்லாத எளிமை, அடுத்தவரையும் கள்ளங்க கபடம் இல்லாமன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, நம்பிக்கை, நேசம், இதெல்லாம் வந்து என்ன செய்யணும், வெளிப்படையா இருக்கும் போதுதான் நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா இதெல்லாம் இந்த லைஃப வந்து மகிழ்ச்சியா அனுபவிக்க முடியும். இல்ல உங்ககிட்ட கோடி கோடியா கொட்டி கிடந்தாலும் என்ன பண்ண முடியாது, இயற்கை வந்து அப்படியே அள்ளத்த சொர்க்கத்திலே நீங்க இருந்தாலும் என்ன பண்ண முடியாது, ஹாப்பியா இருக்க முடியாது. பாருங்க எவ்வளவு அழகா சொல்லிட்டாங்க. அந்த போலித்தனத்துலதான் நிறைய பேர் இருக்கும். நான் பெரிய ஆளு, நான் பெரிய பணக்காரன், நான் வந்து இந்த சொசைட்டி எங்க குடும்பமே பரம்பரை பரம்பரையா ஆண்ட குடும்பம், அப்படி குடும்பம், இப்படி குடும்பம், அந்த மாதிரி இந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்கோம். நான் அந்த குடும்பத்துக்கு ஏத்தாப்புல இருக்கணும். நான் வந்து எனக்கு ஒரு நார்மலான ஒரு ஆசை இருக்கு. அந்த ஆசையை கூட நீங்க நிறைவேற்ற மாட்டேங்கிறீங்க. நாங்க வந்து அந்த மாதிரி இருந்தா நான் வந்து கீழே இறங்கிடுவேன், மத்தவங்க பார்வையில வந்து நான் தப்பா படுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்மளே என்ன செஞ்சுக்கிறோம், சீன் கிரியேட் பண்ணிட்டு நம்ம எல்லாம் செஞ்சுட்டு என்ன செஞ்சுட்டு இருக்கோம், பண்ணிட்டு இருக்கோம். இதுல வந்து ரொம்ப ஒரு அழகா சொல்லியிருக்காங்க ஓஷோ, ஒரு எடுத்துக்காட்டு. இப்போ மத்த குழந்தைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு அனிமலுக்கு வந்து ஒரு குழந்தை பிறக்குது, ஒரு பேர்ட்ஸ் இருக்கு, எல்லாமே அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அப்பா அம்மா இல்லாம கூட அவங்களால வாழ முடியும். ஏன்னா அவங்க பூமியில பிறந்தோடனே நடக்க ஆரம்பிச்சிருவாங்க, எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா ஒரு மனுஷ குழந்தை என்ன பண்ண முடியாது, அம்மா அப்பா இல்லாம அதால வாழ முடியாது, அது வந்து இறந்துரும். ஏன்னா நம்மளுடைய தன்மை எப்படி. ஆனா அதுக்காக நீங்க ஃபீல் பண்ண வேண்டாம். ஒரு மரம் வந்து பெருசா இருக்கு, ரொம்ப ஹார்டா இருக்கு, ஆனா ஒரு செடி அதே மாதிரி. ஆனா அதுல பூக்குற பூ வந்து எப்படி இருக்கு, மென்மையா அழகா இருக்கு. அழகா இருக்கு. உணர்வு நிலையில நம்ம வந்து கொஞ்சம் ஹைல தான் இருக்கோம், மத்த அனிமல்ஸை விட உணர்வு நிலையில நம்ம ஹை தான். அதனால நம்ம வந்து மென்மையானவங்க, அழகானவங்க, ஒரு பூ மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. பூ வந்து எப்பவுமே அப்படின்னா ரொம்ப நாளைக்கு என்ன செய்யாது, இருக்காது, ஒரு டெம்பரரி தான். நீங்களும் அதே மாதிரிதான், அழகா இருக்கிறவங்க, உணர்வு நிலையில அதிகமா இருக்கிறவங்க. உங்களுக்கு பெருசா ரொம்ப நீண்ட காலம் இங்க நம்ம இருக்கோம் அப்படிங்கிறது சொல்ல முடியாது அப்படிங்கறத என்ன செஞ்சிருக்காங்க சொல்றாங்க. அதனால ஒரு ரோஜா பூவா இருக்கிறதுக்கு நீங்க வந்து ஒரு கஷ்டப்பட வேண்டாம். என்னோட இது இயல்பு இதுதான் அப்படிங்கறத நீங்க அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கறத என்ன செஞ்சிருக்காங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சொல்லுவோம், இப்போ நம்ம ஒருத்தங்களை லவ் பண்ண உடனே சொல்லுவோம், காலம் ஃபுல்லா நான் உடனே உன்னை வந்து நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லுவோம். அவர் ஓஷோ சொல்றாங்க, அதை எப்படி நீங்க அப்படி சொல்ல முடியும், நாளைக்கு இருப்பீங்க இல்லைன்னு சொல்ல முடியாது, ரைட்டா? சோ அதே மாதிரி காலங்கள் எப்படி எல்லாம் மாறுதுன்னு சொல்ல முடியாது. நேத்து லவ் பண்றவங்க இன்னைக்கு டிவோர்ஸ் பண்ணிட்டு போறாங்க. அப்போ அந்த லவ்வும் உண்மை, இந்த டிவோர்ஸும் உண்மைதானே? அப்படிதானே? அந்த டைம்ல அவங்களுக்கு பிடிச்சது, இந்த டைம்ல அவங்களுக்கு பிடிக்கல, ரெண்டுமே என்னதுதான். அந்த டைம்ல அது உண்மை, இந்த டைம்ல இது உண்மை. சோ அப்ப எதுவுமே என்ன கிடையாது, பெர்மனன்ட் கிடையாது. நான் இந்த கணத்துல உன்னை விரும்புறேன், இந்த கணத்துல உன்னை மகிழ்ச்சியா வச்சிருப்பேன்,
அப்படிங்கிறது மட்டும்தான் உங்களால உறுதிமொழி சொல்ல முடியும். இந்த காலம் ஃபுல்லா உன் கூட நான் வருவேன், காலம் ஃபுல்லா உன்னை வந்து நான் நல்லா பார்த்துப்பேன் அப்படிங்கறதெல்லாம் என்ன சொல்ல முடியாது, ஏத்துக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. அப்புறமா சிக்மெண்ட் பிராண்ட் பத்தி சொல்றாங்க. அதை பத்தி நம்ம ரொம்ப டீட்டெயிலா வேண்டாம். அதாவது ரெண்டு பேரையும் கம்பேர் பண்றாங்க, சிக்மெண்ட் பிராண்டையும் புத்தரையும். அது தெரியும், சிக்மெண்ட் பிராண்ட் வந்து அந்த உளவியல் இதுல வந்து பெரிய ஆளு. அவங்க வந்து மனசை பத்தி நிறைய ஆராய்ஞ்சு மனசோட நிலைகளை பத்தி நிறைய சொல்லியிருப்பாங்க. நீங்க படிச்சவங்க நம்ம எல்லாருமே நம்ம வந்து சிக்மெண்ட் பிராண்ட் பத்தி கேள்விப்பட்டிருப்போம். சோ நம்ம பிஎட் எல்லாம், நான் பிஎட் எல்லாம் படிக்கும் அதுல அவர்கள் ரொம்ப மெயினா சொல்லியிருப்பாங்க. சோ அந்த மாதிரி அவர் வந்து அந்த உளவியல் இருக்கிறவர் கூட அவரை வந்து அவர் செக் பண்ண வந்து விரும்ப மாட்டாராம். இப்ப எல்லாத்தையும் செக் பண்றாரு, எல்லா மனுஷனுடைய மனசை வந்து ஆராயிறாரு. ஆனா அவரு வந்து அந்த இடத்துல படுத்து நான் வந்து அந்த இடத்துல ஒரு முன்னுதாரணமா இருந்து என்னைய வந்து நான் வந்து அவரை வந்து செக் பண்றதுக்கு அவர் அலோ பண்ணவே இல்லை கடைசி வரைக்கும். ஏன்னா அவரும் எல்லாரும் மாதிரி ஒரு உள்ளுக்குள்ள வந்து வெளியில அப்படி இருப்பாங்க, ஆனா உள்ளுக்குள்ள வந்து எல்லாமே அந்த எப்படி சொல்றது, ஒரு இப்படி இருக்கலாம் எல்லாருக்குமே. உள்ள அவங்கவுங்களுக்கு ஒரு சில விஷயங்கள், தாழ்வான விஷயங்கள், ஒரு அழுக்கான விஷயங்கள்லாம் இருக்கதான் செய்யும். நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு கட்டுப்படுத்தி வாழ்றோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய உள்ள வந்து அழுக்குகள் இருக்கும் அப்படிங்கிறது தான். சோ அதனாலதான் அந்த கனவுகள் கூட வந்து நம்மளை வந்து சரிப்படுத்துது. கனவுகள் கூட நம்ம நிறைய விஷயத்த கட்டுப்படுத்தி கட்டுப்படுத்தி அப்படியே நம்ம வந்து ஒரு மாதிரி ஆகும் போதுதான் அந்த கனவுல வந்து அதை வந்து நிறைவேற்றி நிறைவேற்றி நம்மளுக்கு கொடுக்கும் போது நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ்ட் ஆகிறோம். அதனால தூங்கும் போது தூங்கி எந்திரிச்சோடனே நம்ம கொஞ்சம் என்ன செய்யறோம், ரிலாக்ஸ்ட் ஆகிறோம். நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு இருக்கு. அப்ப நம்ம உணர்வுகளை கட்டுப்படுத்தக்கூடாது. எனக்கு இந்த இடத்துல பசிக்குது அப்படின்னா, பசிக்குது எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டு வாங்கி சாப்பிட்டுட்டோம்னா முடிஞ்சு போச்சு. எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு, எனக்கு இந்த மாதிரி ஒரு இது இருக்கு அப்படிங்கிறத. ஆனா சொசைட்டி வந்து அதை வந்து என்ன செய்யுது, மதங்கள் சார்ந்த இடத்துல சொசைட்டி வந்து நம்மளுக்கு வந்து மறுக்குது. அதனாலேயே நம்ம வந்து என்ன செய்யறோம், கட்டுப்படுத்தி கட்டுப்படுத்துறோம். அப்போ வெளியில ஒரு மாதிரி ஆகி போயிடுறோம், உள்ள ஒரு மாதிரி நமக்குள்ளே பிளவு வந்துருது. உள்ளுக்குள்ள நம்மளுக்கு வேற தேவைப்படுது, ஆனா அந்த சொசைட்டி வந்து அது தப்புன்னு சொல்லுது. அப்ப நம்மளா என்ன நினைச்சுக்கிறோம், ஐயோ நம்ம நினைக்கிறது தப்பு போல அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு நம்மளுக்குள்ளேயே ரெண்டா பிரிஞ்சு நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கறது இந்த இடத்துல அவங்க என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. ஆனா இது ஒரு கௌதம புத்தர் வந்து சொல்றாரு, என்னை வந்து ஒரு சோதனைக்கு உள்ளாக்குங்கன்னா அவர் சூப்பரா ரெடி ஆயிருப்பாரு. ஏன்னா அவர் எப்பவுமே எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு ஆழ்ந்த அமைதியான நிலையில, கனவுகளற்ற நிலையில அவர் வந்து எப்பவுமே ஹாப்பியா, அன்பா, ஆரோக்கியமா ஹாப்பியா இருக்காரு. மெயினா ஆனந்தமா இருக்கிறாரு. சோ அவரை வந்து எந்த மாதிரி நீங்க சோதனைக்கு உட்பட்டாலும் அவர் வந்து இப்படிதான் இருப்பாரு. அவற்றை வந்து நீங்க எந்தையுமே மறைச்சு அப்படின்லாம் கிடையாது. அவரோடது எல்லாமே என்ன அப்படின்னா வெளிப்படைத்தன்மையா உள்ளதுதான் அப்படின்னு சொல்லி இவர் என்ன செய்யறாரு, ஒரு வருஷம் இந்த இடத்துல பதிவு பண்றாரு. ஓகேங்களா? அப்போ வந்து இது எல்லாமே நான் சொல்றது எல்லாமே என்ன அப்படின்னா முன்னுரை தான். நம்ம சாப்டருக்குள்ள நம்ம போகல. அப்ப சொல்றாரு, பெரிய பெரிய ஆட்கள்லாம் பாத்தீங்கன்னா அவங்க உள்ள வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, ஏன்னா அப்பதான் சொல்லிட்டேன், அடக்கப்பட்ட நிலையில இருக்கிறவங்க வந்து எல்லாருமே எப்படி இருப்பாங்கன்னா உள்ள அழுக்காதான் இருப்பாங்க. அந்த அழுக்குதான் சில சில நேரத்துல வார்த்தைகளா வெளிப்பட்டுருது. சோ சில அவங்களே அறியாம வார்த்தைகளை விட்டுருவாங்க. சோ அதனால யாரையுமே நம்ம வந்து என்ன செய்ய முடியாது, பெரிய ஆளை வெளியில பார்த்து நம்மளால என்ன செய்ய முடியாது, அதனால இடம் போட முடியாது. ஆனா அதான் சொல்றாங்க, நீங்கள் உண்மையாக மட்டுமே பேசுங்க, சாரி, உண்மையாக மட்டுமே பேசுங்கள். இது இம்மையிலும் மறுமையிலும் ஏற்படுகின்ற விளைவுகளை பற்றி சிந்திப்பதில் வீணாக்க. நான் வந்து இப்போ வந்து எனக்கு வந்து நான் சொல்லுவோம்ல, நான் வந்து பெரிய ஆளாகணும், நான் கலெக்டர் ஆகணும், நான் வந்து எல்லாரும் என்ன பாராட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த இன்னைக்கு உள்ள இதை வந்து நான் வந்து என்ன செஞ்சிடறேன், அந்த மகிழ்ச்சியை வந்து நான் விட்டுறேன். பின்னாடி நான் சரித்திரத்துல இடம் பெறணும், அதுல படணும், இதுல படணும்னு சொல்லிட்டு வாழ்க்கையை வந்து நான் ஒரு சிக்கலானா கூட நான் என்ன செஞ்சுட்டு இருக்கேன், மாத்திட்டு இருக்கேன். சோ மக்கள் அப்படிதான் மாத்திட்டு இருக்காங்க அப்படிங்கறத சொல்றாங்க. அதனால நீங்க உண்மையா இருங்கப்பா. இப்ப என்ன இன்னைக்கு இங்க நீங்க மேல போய் என்ன பண்ண போறீங்க, மேல என்ன நடக்குது, கீழே என்ன நடக்குது, அதெல்லாம் நீ ஃபீல் பண்ணாத. இப்போ உனக்கு என்ன நடக்குது, நீ ஹாப்பியா இருக்கிறியா, அதை மட்டும் நீ என்ன செஞ்சுக்கோ, கொண்டு வா. நீ பிற்காலத்துல எப்படி ஆக போற அதெல்லாம் நாம அப்புறமா பாத்துக்கலாம் அப்படிங்கறத என்ன சொல்றாங்க. இப்போ வாழுங்க, இந்த பூமியில இப்போ கிடைச்ச ஒரு உங்களுக்கு ஒரு இது கிடைச்சிருக்கு, ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்கு, ஒரு மூமெண்ட் இருக்கு, மத்தவங்களுக்கு இல்லாத உங்களுக்கு சில விஷயங்கள் இருக்கு, அதை என்ஜாய் பண்ணுங்க அப்படிங்கிற சொல்ற. நீ வந்து நல்லவன் நல்லவன் நல்லா காட்டிக்கணும்னு அவசியம் கிடையாது. உன்னோட இதோட நீ வாழ்ந்துட்டு போயேன், இப்ப என்ன கிடைச்சு இப்ப கெட்டு போச்சு அப்படிங்கறது சொல்றாங்க.
அப்புறமா இன்னொன்னு சொல்லாங்க பாத்தீங்களா, நம்ம சொல்லுவோம் ராஜராஜ சோழன் வாழ்ந்தாரு, அவர் அப்படி கட்டினாரு இப்படி கட்டினான்னு சொல்றாங்க. இப்போ ஓகே, அவர் பேர் மட்டும் ஏதோ அந்த கோவில் கட்டினாலும் நம்மளுக்கு தெரியுது. ஆனா எத்தனையோ மன்னர்கள் வாழ்ந்திருந்தாங்க, எத்தனையோ தலைவர்கள் வாழ்ந்துட்டு போனாங்க. ஆனா யாரையாவது நம்ம அப்படியே நம்ம சொல்லிக்கிட்டே இருக்குமா? அவருடைய பேரு கூட ஒரு சேர் மறந்துடும். சரி, பெரிய பெரிய ஆட்களை விடுங்க, தலைவர்கள் பேர் கொஞ்சம் ஞாபகம் இருக்கு. நம்மளுடைய முன்னோர்கள் ஞாபகம், நம்மளுடைய தாத்தா பாட்டி, நம்மளுடைய கூட்டன் கூட்டி அப்படிலாம் வாழ்ந்திருக்காங்க இல்ல, அவங்களெல்லாம் நம்மளுக்கு இப்ப தெரியுமா? அவங்க எப்படி வாழ்ந்தாங்கன்னு தெரியுமா? சொல்லுங்க. என்னதான் இருந்தாலும் எல்லாமே என்னது மறையக்கூடிய விஷயங்கள் தான் சொல்றாங்க. அதான் புரியுது. நமக்கு தான் சொல்லியிருக்காங்க. நீங்க இங்க சின்ன கொஞ்சம் சிறிது கொஞ்ச காலம் தான் இருக்க போறீங்க. அப்புறமா நீங்க என்ன செஞ்சிருவீங்க? அந்த இடத்த விட்டு மறைஞ்சு போயிருவீங்க. அப்ப எதுக்கு அந்த இருக்கிற காலத்தையும் போய் எதுக்கு அடுத்தவங்களுக்காக நடிச்சு வேஷம் போட்டு நிம்மதியை கெடுத்து குட்டிச்சவராக்கி எதுக்கு இந்த மாதிரி பண்ணணும்? ஏன் சோ ஏன் நான் இப்படித்தான் ரைட்டு, நான் இப்படிதான் அப்படிங்கறத எக்ஸ்பிரஸ் பண்றதுல இப்ப என்ன கெட்டு போச்சு அப்படின்னு சொல்றாங்க. சோ வாழ்க்கையை கொண்டாட்டத்தோட அனுபவிக்கணும். உன்னை இங்க நீ பெரிய ஆளு சொல்லிட்டு உனக்கு சிலை வச்சு நான் கூட நிறைய வாட்டி இது சொல்லுவேன். ஆமா, என்னை இந்த மாதிரி கண்ணகி பக்கத்துல ஒரு சிலையா வச்சிருவீங்க எனக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்னன்னா நம்ம ப்ரூவ் பண்றதுலயே நான் கூட முதல்ல அப்படி செஞ்சிருக்கேன். நல்ல மருமக நல்ல ஒய்ஃப்னு ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு மண்டே காமிச்சு நம்மளுக்கு இதா போகுமே தவிர யாரும் உங்களை அப்படியே ஆமாலாம் நீ சூப்பர் அப்படின்னு சொல்லி பாராட்டி உங்களை தள்ளிட மாட்டாங்க. அதே மாதிரி பாராட்டிட்டே இருந்தாலும் நீங்க ஒரு வாட்டி சின்ன தப்பு ஏதாவது பண்ணா கூட உங்களை போட்டு என்ன செய்வாங்க, உடனே அப்படியே மாத்தி விட்டுருவாங்க. நீ ஆக மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு. சோ நம்ம யாருக்கும் எதுக்கும் ப்ரூவ் பண்ணணும், நம்ம நல்லவ அப்படின்லாம் வைக்கணும் அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. நான் இப்படித்தான் அப்படிங்கிறத நீங்க சொல்லுங்க. ஆமா, நான் இவ்வளவுதான். நான் என்ஜாய் பண்ணுவோம். வாழ்க்கையை ஒவ்வொரு மூமெண்ட்டையும் கொண்டாடுங்க. வெளி வேஷம் போட்டு என்ன செய்யாதீங்க, உங்க லைஃப வேஸ்ட் பண்ணாதீங்க. பயத்துக்காகவும் அடுத்தவங்க உங்களை மதிக்கணுங்கிறதுக்காகவும் நீங்க செய்யாதீங்க. வெளி வேஷம் போடாதீங்கிறத மறுபடியும் என்ன செஞ்சிருக்காங்க சொல்றாங்க. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, எப்பவுமே நம்ம சொல்லுவோம்ல, நான் இங்க இப்படி நல்லவனா இருந்தாதான் எனக்கு சொர்க்கம் கிடைக்கும். இந்த மதத்துல இப்ப இந்த மதத்துல இப்படி சொல்லியிருக்கு, கிறிஸ்டியன்ல அந்த கிறிஸ்தவ மதத்துல அப்படி சொல்லியிருக்கு, தென் முஸ்லீம் அந்த இதுல இந்த மாதிரி சொல்லியிருக்கு. அவங்க நான் என்னோட மதப்படியே வாழணும், என்னுடைய சொசைட்டில இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி நான் ஃபாலோ பண்ணாதான் எனக்கு சொர்க்கம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சின்ன இதுல சொல்லியிருப்பாங்க. அப்பதான் உன்னை கடவுள்கிட்ட போக முடியும் அப்படி இப்படி நிறைய சொல்லியிருப்பாங்க. அதனால நம்ம அதெல்லாம் என்ன செஞ்சுட்டு இருப்போம், ஃபாலோ பண்ணிட்டு இருப்போம். அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அதுக்காக நான் ஒழுக்கம் இல்லாம நான் வாழணும்னு சொல்ல வரல, அவரும் சொல்லல. ஆனா நம்ம சில விஷயத்துக்கு நம்ம என்ன செய்ய வேண்டாம், மறைக்க வேண்டாம் அப்படிங்கிறதுதான். ஒரு ஒரு வெளிப்படைத்தன்மையோட இருங்கப்பா. ஆமா, எனக்கு இந்த இடத்துல ஒரு ஃபீலிங் இருக்கு, எனக்கு இந்த இடத்துல ஒரு விஷயம் தோணுது, எனக்கு இது ஒரு ஆசை இருக்கு, ஆமா அப்படிங்கறதுல ஒத்துக்கிறதுல இப்ப என்ன ஆயிரம் உங்களுக்கு சொல்லுங்க. அததான் மெயினா சொல்றாங்க. ஆமா, எனக்கு இது பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த இடத்துல இது வேணும். அத நான் இல்ல, எனக்கு நான் இப்படிலாம் இல்ல, ரொம்ப ரொம்ப நல்லாவே எனக்கு ஆசையே கிடையாது, தோசையே கிடையாதுன்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. அததான் இவங்க சொல்றாங்க. மத்தபடி ஒழுக்கம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிசிப்ளின் இல்லாத வாழ்க்கை என்ன கிடையாது. அந்த வாழ்க்கை வாழ்றதே என்னது வேஸ்ட். ஒழுக்கம்ங்கிறது நான் என்ன சொல்றேன், அந்த ஹானஸ்டி, நேர்மையா இருக்கிறது, அடுத்தவங்களுக்கு ஒரு உண்மையா இருக்கிறது, வெளிப்படை தன்மையா இருக்குது. உள்ள ஒண்ணு வச்சுட்டு வெளியில ஒண்ணு நடிக்கிறது, அதெல்லாம் ஆகாத காரியம். ஓகே, அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. சொர்க்கமும் நரகமும் உங்களுக்குள்ளதான் இருக்கு, வேற எங்கேயோ இல்லை, எங்கேயும் தேடாதீங்க, எல்லாமே உங்களுக்குள்ளதான் இருக்கு அப்படிங்கறத என்ன செய்யறாங்க, ரொம்ப அழகா என்ன செஞ்சிருக்காங்க சொல்லியிருக்காங்க. அப்ப நீங்க எப்பவுமே மூடப்பட்டு எப்பவுமே தற்காப்பு உணர்வோட, யாராவது உங்க எண்ணங்களை யாராவது அறிஞ்சிருவாங்களோ அப்படின்னு பயத்தோடயே என்ன செய்யாதீங்க, வாழாதீங்க அப்படிங்கறது என்ன செஞ்சிருக்காங்க சொல்லாதீங்க. அப்போ உங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. நம்ம அதுக்குதான் தியானமே பண்றோம். ஏன்னா நம்ம கிட்ட குப்பைகள் இல்லாம கிடையாதுங்க மாஸ்டர்ஸ். எல்லாருமே குப்பைகள் நிறைஞ்சவங்கதான். வெளியில சொல்ல மாட்டேங்கிறாங்க, அவ்வளவுதான். சில பேர் சொல்றாங்க, சில பேர் சொல்லல. மத்தபடி நம்மகிட்ட குப்பைகள் நிறைய இருக்குது. அப்போ தியானம் உங்களுடைய மனதில் சேர்ந்துள்ள குப்பைகளை எல்லாம் சுத்தப்படுத்துறதுக்கு மட்டும்தான். தியானம்ங்கிறது என்ன, ஒண்ணுமே கிடையாது, அழகா சொல்றாங்க. உங்க மனசுல ஏகப்பட்ட குப்பைகள் கிடக்குது, அழுக்கு இருக்கு, அதெல்லாம் கிளீன் பண்றதுக்கு தான் தியானம் என்ன செய்யுது, பயன்படுது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நீங்க அழகா நீங்க அந்த ஹாப்பியா இருப்பீங்க. தியானம் எல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். நேத்து எல்லாம் கூட நான் அவ்வளோ கொஞ்சம் எனக்கு வீட்டுல கொஞ்சம் இது நடந்தது, கொஞ்சம் ஒரு இதாச்சு. ஆனா மெடிடேஷன் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஒரு அமைதியான இதுக்கு வந்துட்டேன். சோ அப்போ பார்த்தோம் அப்படின்னா அது அது என்ன அப்படின்னா நம்மள ரொம்ப இதயம் அவ்வளவு அமைதியானோட மனசு உங்களுக்கு அமைதி நிச்சலம் இல்லாம ஒரு கடல்ல அலை அடிச்சுக்கிட்டே இருக்கிற அதுக்கும் அமைதியா இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. சோ அந்த மாதிரி அலை அடிக்காம அமைதியா இருக்குது அப்படின்னா அப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட இதயம் ரொம்ப ஹாப்பியா இருக்கும். எதை வேணாலும் நம்மளால என்ன செஞ்சுக்க முடியும், ஏத்துக்க முடியும். ஒரு போர்வை போட்டு மூடிட்டோம்னு வச்சுக்கோங்க, ஒண்ணு கிளிக்க முடியாது. அதெல்லாம் எடுத்து விட்டுட்டு அமைதியா இருந்தோம்,
ஒரு வெளிப்படைத்தன்மை, ஒரு ஒரு காத்து வருது வெளியில இருந்து, அந்த காத்தை கூட நீங்க ஏத்துக்கவே இல்லை அப்படின்னா அந்த காத்து வர்றது கூட உங்களுக்கு தெரியாதுல்ல. கம்முன்னு மூடி போட்டு உட்கார்ந்துருந்தோம்னா எப்படி? அதுதான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. அப்போ எந்த மாதிரி குப்பையெல்லாம் நீக்கி நீக்கி என்ன செஞ்சுட்டே இருக்கு அழகா உங்க ஹார்ட் வந்து ரொம்ப அமைதியா பாடுது அப்படின்னா நீங்க அப்போ வந்து ரொம்ப அழகா அந்யோன்யம்க்கு வந்து தயாராயிருக்கீங்க. யார் வேணாலும் உங்க கூட வந்து ஒரு ஹாப்பியான லைஃபை லீட் பண்ண முடியும். அவங்க கூடயா என்னால சூப்பரா ஃப்ரெண்ட்ஷிப் எடுத்துக்க முடியும். அவங்க கூடயா என்னால சூப்பரா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். நம்ம நினைப்போம், ஐயோ இவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியாதுப்பா அப்படின்னு நினைப்போம். இன்னொருத்தங்களை எதானா, ஐயோ இவங்க கூட சூப்பரா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமே அப்படின்னு நினைப்போம். அதே மாதிரிதான். சோ அப்ப நம்ம வந்து அந்த ஹார்ட் ஓப்பனா இருக்கும்போது, அதான் அநாகத சக்கரான்னு சொல்றாங்க. நீங்க அப்படியே அநாகத சக்கரா வந்து அதை நினைச்சிட்டே நான் தியானம் பண்ணிட்டு ஓப்பன் ஆயிரும் அப்படிலாம் கிடையாது. நீங்க இந்த மாதிரி குவாலிட்டி எப்ப மாத்துறீங்க, ஒரு வெளிப்படைத்தன்மையை எப்ப இருக்கிறீங்க, ஒரு மைண்டை வந்து கிளீன் பண்ணிட்டு அழுக்கெல்லாம் எடுத்துட்டு எப்ப ஹாப்பியா இருக்கீங்களோ அப்பதான் உங்களுடைய அநாகத சக்கரா வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஓப்பன் ஆகி ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்க. ஒரு செடி கொடி கூட உங்ககிட்ட பேச ஆரம்பிக்கும். ஒரு அனிமல் கூட உங்ககிட்ட பேசும். எல்லார்கிட்டையும் நீங்க உங்களால பேச முடியும். அததான் இங்க சொல்றாங்க. நீங்க வந்து பேரானந்தத்தோட பயம் இல்லாம ரொம்ப அழகா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உங்களுடைய நேசிக்கப்பட்டவர்களால நம்ம வந்து சூழப்பட்டிருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அதுதானே நீங்க வந்து அந்த மாதிரி இருக்கீங்க. இப்ப ஒரு ஓப்பனா இருக்கீங்க, ஒரு வெளிப்படைத்தன்மையா இருக்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு வந்து எல்லாருமே ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருப்பாங்க. அப்ப கண்டிப்பா நீங்க வந்து ஒரு எல்லாரும் உங்ககிட்ட ஒரு குழுவா இருந்துட்டு இருப்பாங்க. எல்லாரும் உங்களை சுத்தி இருப்பாங்க. சோ அந்யோன்யம் என்பது மிக உன்னதமான ஒரு அனுபவம் அப்படின்னு சொல்றாங்க. அதை ஒருவர் தவற விடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சோ இது எல்லாமே என்ன அப்படின்னா ஒரு முன்னுரை தான். அந்யோன்யம்னா என்ன, சோ நம்ம எப்படி அதை மிஸ் பண்றோம், அதை லைஃப்ல எப்படி தேவை, அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப அழகா என்ன செஞ்சிருக்காங்க முறையில அங்க சொல்லியிருக்காங்க. இன்னொரு 10 மினிட்ஸ் மட்டும் உள்ள கொண்டு போறேன். அதாவது நம்மளுக்கு வந்து அந்யோன்யத்துல எதெல்லாம் அடிப்படை அப்படிங்கறத என்ன செஞ்சிருக்காங்க சொல்லியிருக்காங்க. முதல்ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம கிட்ட வந்து நீங்க இருக்க இடத்துல இருந்தே ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நமக்கு வந்து எப்படி வேணாலும் பண்ணலாம்ப்பா. நிறைய பேர் நம்ம எதுக்காக நம்ம வந்து கோவிலுக்கு எல்லாம் போறோம், ஒரு மதம்ங்கிறதே எதுக்காக இருந்தது அப்படின்னா நம்மள நெறிமுறைப்படுத்துறதுக்காக தான் ஒரு மதம் இருந்துச்சு இருக்கு. ஓகே, அதே மாதிரி ஒரு கோவிலுக்கு போறோம் அப்படின்னா நம்ம வந்து வழிபாடு, உருவ வழிபாடு, இல்ல அவங்கவுங்க மதம் சார்ந்த வழிபாடு எல்லாமே நம்மளுக்கு என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்தந்த நேரத்துல நம்மள வந்து ஒரு ஒரு நெறிமுறைப்படுத்துறதுக்கானதான். சோ இயற்கையெல்லாம் வெல்லணும் நம்ம நினைக்க வேண்டாம். இயற்கையோட ஒன்று என்ன செய்யலாம், வாழலாம் அப்படிங்கறத சொல்றாங்க. நம்ம வந்து ஒரு இயற்கையோட ஒரு அங்கம் தான். நம்ம ஸ்பெஷல் தனியாலாம் மேல இருந்து தனியா குதிக்கல. அதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. நம்மளே சொல்லுவோம்ல நம்ம உடம்பே ஐம்பூதங்களால் ஆனதுதான். அப்போ நம்ம அந்த ஐம்பூதங்களை வந்து அசிங்கப்படுத்த, அழுக்குப்படுத்த யாரு மாஸ்டர் அழுக்காவோ? நம்ம தான் அழுக்காவோம். ஏன்னா நமக்குள்ள இருக்கிறது தான் வெளியில இருக்கிறது தான் நமக்குள்ளேயும் இருக்குது. நமக்குள்ள இருக்கிறது தான் வெளியிலயும் இருக்குது. வெளியில இருக்க தண்ணியை அழுக்குப்படுத்தி மாசுபடுத்தி குப்பை போட்டு அப்பா எப்படி கொண்டு குப்பை போட்டு தண்ணியை ஃபுல்லா நாசப்படுத்துறோம். எல்லாம் பார்க்க பார்க்க எத்தனை பேப்பர்ல பாக்குறோம். எல்லா தண்ணியும் சாக்கடையை கொண்டு போய் மிக்ஸ் பண்ணி அப்போ உள்ள உனக்குள்ள இருக்க தண்ணி மட்டும் எப்படி சாக்கடையா மாறாம நீ மட்டும் எப்படி ஹாப்பியா இருக்க? சோ எல்லாமே கலந்ததுதான். இயற்கையோட ஒன்னாப்தி இதுதான் நம்ம. இயற்கை வேற நம்ம வேற கிடையாது. அப்போ ஒரு மரத்தை வெட்டுனா உனக்கு அந்த அழிவுதான். ஒரு தண்ணியில கொண்டு குப்பையை போட்டா அதுவும் நமக்கான ஒரு அழிவுதான். இல்ல சம்திங் நிறைய விஷயம் பண்றோம். எல்லாம் என்ன நெருப்பு மட்டும் ஒண்ணும் செய்ய முடியல, ஏன்னா நம்மள எரிச்சிரும்னு சொல்லிட்டு. சோ இல்லாட்டா அதையும் போய் என்னமா மாசுபடுத்தி விட்டுருவாங்க. அப்ப எல்லாத்தையும் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், அழுக்குப்படுத்தி குப்பை கொட்டி மாசுபடுத்தி இயற்கையை சுரண்டி என்னென்ன பண்றோம் பாருங்க. தண்ணி நிலத்தடி தண்ணி இஷ்டத்துக்கு எடுத்து இஷ்டத்துக்கு ஊத்தி எல்லாருக்கும் அவ்வளவு ஒரு பேராசை. நான் மட்டும் வாழப்போறேன், என்ன நான் என்ன 100 வருஷம் 200 வருஷம் 500 வருஷமா நம்ம வாழப்போறோம் இந்த பூமியில. மிஞ்சி மிஞ்சி போனா 70 இயர்ஸ் வாழ்வோமா தெரியல எனக்கு. சோ அதை கூட இப்ப நிறைய பேருக்கு சரி 80 இயர்ஸே வைங்க. அப்போ அவ்வளோ இதுக்குள்ள எதுக்கு இவ்வளோ ஆசை, இவ்வளோ பேராசை? பின்னாடி உன்னோட பேரன் பேத்தி அவங்களுக்கு எல்லாம் நம்ம சேர்க்கணும்னு நினைக்கிறோமே, அந்த லைஃப்ல எப்படி அமையும் நம்மளுக்கு எப்படி தெரியும்? சோ அதெல்லாம் அதுக்காக சுரண்டு சுரண்டுன்னு என்ன செய்யறாங்க சொல்றாங்க. அப்ப அந்த பேராசை வந்து எவ்வளவு தூரத்துக்கு வந்து நம்மளை எடுத்துட்டு போகுது. சோ அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இயற்கை, நீ வந்து இயற்கை தான், நீ வேறு இயற்கை வேறு இல்லை அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிறது தான் சொல்றாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்றாருன்னா நீங்கள் இருக்கின்ற இடத்துல இருந்து ஆரம்பிங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம எப்பவுமே தேடல் இருந்துகிட்டே இருக்கோம் நம்மளுக்கு. சோ ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம தேடிட்டே இருக்கோம். ஆனா என்ன ஆகுது அப்படின்னா இப்ப எனக்கு ஒரு பொருள் கிடைக்குதுப்பா, ஒரு கார் வேணும்னு நான் ஆசைப்படுறேன்னா அதுக்காக நான் என்ன பண்ணுவேன், ஜாப் போவேன், நல்ல வேலை பார்த்து நிறைய சம்பாதிச்சு அந்த கார் எப்படி வாங்கலாம், லோன் போட்டு வாங்கலாமா, இல்ல நான் மொத்தமா காசு கொடுத்து வாங்கலாமா, இஎம்ஐனா எனக்கு கட்டுப்படி ஆகுமா,
எல்லாமே நான் வந்து என்ன செய்வேன், பார்த்து யோசிச்சு நான் என்ன செய்றேன், ஒரு கார் வாங்குறேன். அதுக்கு அத்தனை தேடல், அத்தனை வேலை, அத்தனை மெனக்கெடல் எல்லாமே பண்ணிட்டு அந்த கார் வாங்கினோட உங்களுக்கு என்ன ஆயிரும், அவங்க நம்மளுக்கு ஏதோ முதல்ல இருந்து வந்த மாதிரி ஆயிரும். கொஞ்ச நாள் சந்தோஷமா இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த தேடல் வந்து வேற ஒரு இடத்துக்கு போகும். ஏன்னா நமக்குள்ள வந்து அந்த ஒரு வெற்றிடம் இருந்துகிட்டே இருக்குங்க மாஸ்டர்ஸ். அந்த வெற்றிடம் இருக்கறனால இவர் அதை வந்து ஒரு கருங்குழி அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதுக்குள்ள வந்து எல்லாத்தையும் பொருள் எல்லாம் அள்ளி அள்ளி போடுறோம். ஃப்ரிட்ஜ் வாங்குறோமா, ஓகே, அதை வாங்கி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எனக்கு இந்த சின்ன ஃப்ரிட்ஜ் பத்தாது, பெரிய ஃப்ரிட்ஜ் வேணும்ன்றோம். அது வேணும் இது வேணும்னு சொல்லி மாத்திக்கிட்டே இருக்கும். வாஷிங் மிஷின் இது வாங்குறோம், இந்த அந்த வாஷிங் மிஷின் பத்தல, இந்த வாஷிங் மிஷின் சாரி, இந்த சாரிவா பத்தாது, அந்த சாரி இதோட அந்த சாரி இந்த இது அந்த இது. நமக்கு எவ்வளவுதான் உள்ள போட்டுக்கிட்டே இருந்தாலும் நம்மளுக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கு, அது உள்ள கேட்டுட்டே இருக்கு. ஏன்னா நம்ம வெற்றிடத்தை ஃபீல் பண்ணல. நான் அன்னைக்கே சொன்னேன், மேல இருக்க கூரையில இருக்க ஓட்டையை அழைக்காம கீழே தண்ணியை ஃபுல்லா தள்ளி தள்ளி விட்டு என்ன பிரயோஜனம். சோ அப்ப மெயின் பாயிண்ட் எங்க இருக்கு அப்படிங்கறத நம்ம என்ன செஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். அதான் சொல்லியிருக்கிறாரு. அந்த கருப்பு புளி, அந்த புளிக்குள்ளதான் நம்ம அள்ளி அள்ளி போட்டு போடுறோம். அது வேண்டாம். வந்து வெற்றிடத்தை வந்து நீங்க என்ன செய்யுங்க, அப்ப எந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தேடுவதை நிறுத்துங்கள், தேடுதலை நிறுத்துங்கள், தேடுவது கிடைக்கும் ஒரு புக்கே இருக்கு. சோ அது ஃபுல்லா நானும் படிச்சிருக்கேன், ஓஷோ புக்கு. சோ அப்ப பார்த்தோம் அப்படின்னா நம்ம எப்போ அந்த தேடுதலை நிறுத்திட்டு நம்ம உள்ளுக்குள்ள நம்ம தேடுறோமோ, அமைதியா உட்கார்றோமோ, அப்ப மட்டும்தான் நம்மளால என்ன செய்ய முடியும், எல்லாத்தையும் நம்மளால அடைய முடியும். ஓடிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, என்னன்னு கண்ணு மண்ணு தெரியாம ஓடிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த இடத்துக்கு ஒரு முடிவே என்னது கிடையாது அப்படிங்கிறது தான் என்ன சொல்லியிருக்காங்க. அதுக்குதான் நம்ம நிறைய போறோம். எனக்கு தேடுறது, எனக்கு போயிட்டு கோவில்ல போய் கேட்கிறோம். கோவில்ல போய் என்ன கேட்கிறோம், எனக்கு அது கூட இது கூட, நான் கார் வாங்கணும், என் பையனுக்கு கல்யாணம் பண்ணணும், வீடு கட்டணும், அதான் நம்ம கேட்டுட்டே இருக்கோம். சோ அந்த மாதிரி நிறைய இடத்துக்கு போறோம், நிறைய விஷயம். சரி இல்ல அப்படின்னா ஜாதகம் போய் பாக்குறோம். ஜாதகம் பார்த்து எனக்கு எனக்கு வந்து கரெக்டா இருக்கா, நான் வந்து எனக்கு எப்ப இதெல்லாம் கிடைக்கும் அப்படி சொல்லி பாக்குறோம். யார் யார்கிட்ட கேட்க முடியுமோ அவ்வளவு பேர்ட்டையும் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், கேட்டுட்டு இருக்கோம். சோ அப்போ அந்த தேடல் வந்து என்ன அப்படின்னா, தேடிட்டே இருக்கணும்னா நம்ம இப்போ அந்த வாழவே மாட்டோம். இப்போ உள்ள இப்ப கரண்டா ஒரு வாழ்க்கை போயிட்டு இருக்கல நம்மளுக்கு. அது வந்து இருக்காது, நிம்மதியாவே இருக்க முடியாது. ஏன்னா நீ வந்து இன்னைக்கு உள்ள பொழுத நீ அனுபவிக்கவே இல்லையே. உன் கண்ணு முன்னாடி இருக்கிற பொருளை, கண்ணு முன்னாடி இருக்கிறத நீ ரசிக்கவே இல்லையே. நீ எங்கேயோ இருக்கிறத தேடுற, ஒரு பைக்கை தேடுற, ஒரு காரை தேடுற, ஒரு வீட்டை தேடுறோம், இன்னொன்னு வேற எங்கேயோ போய் தேடுற, தேடி தேடு தேடுன்னு தேடுறோம். அப்போ உன் கண்ணு முன்னாடி இருக்கிறது நம்மளால அனுபவிக்கவே முடியல. அதுதான் சொல்றாங்க, தேடுதலை நிறுத்துங்கள், தேடுவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதான் சொல்லியிருக்காங்க. நீ இங்க இருந்துட்டு வேற ஏதோ ஒரு காலகட்டத்துல ஓடிக்கிட்டே இருக்க. நான் வந்து கார் வாங்குற காலகட்டத்துக்கு, பைக் வாங்குற காலகட்டத்துக்கு, அதுக்கு தான் நம்ம ஓடிட்டு இருக்கோம். அப்போ கண்ணு முன்னாடி உன்னோட இருக்க நிதர்சனத்தை அவனால புரிஞ்சுக்க முடியல அப்படிங்கறது சொல்லிட்டு, அப்ப அது நச்சரிச்சுட்டே இருக்கு நம்மள. ஏய் நீ இது போ, அங்க ஓடு, இங்க ஓடு, அதை வாங்கு, இது வாங்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மள நச்சரிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப நம்ம அந்த கணத்துல இல்லவே இல்லை. அது உங்களை இழுத்துக்கிட்டே போயிட்டே இருக்கு. அது வந்து ஒரு பைத்தியக்காரத்தனத்திற்குள்ள தள்ளுது, உங்களை பிடிவாதக்காரரா மாத்துறது. ஆனா அது எப்பவுமே நிறைவேறது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நம்மளுக்கு ஆசைதான் நிக்க மாட்டேங்குதே. ஏங்கப்பா சாகுற வரைக்கும் நம்மளுக்கு ஆசைதான். இந்த ஆசை போனா அடுத்த ஆசை, அடுத்த ஆசை போனா அடுத்த ஆசை, அப்படி நம்ம என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கோம், போக்கிட்டே இருக்கோம். அப்போ அது ஒரு பைத்தியக்காரத்தனத்திலே வாழ்ந்து ஒரு பைத்தியக்காரத்தனத்திலே என்ன செய்யறோம், முடிக்கிறோம். இந்த கணத்துல நம்ம வாழ்றதே இல்லை அப்படிங்கறத சொல்றாங்க. ஓகேங்களா. சோ என்ன அப்படின்னா, சோ இது போதும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய நடத்தினாலும் இது ஆகாது. என்ன அப்படின்னா நம்ம மெயினா புரிஞ்சுக்கிறது, இதுக்கு அடுத்து இன்னொன்னு கூட ரொம்ப அழகான ஒரு ஸ்டோரி இருக்கும். அதை மட்டும் என்னன்னா, ரஃபியா அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க இருக்காங்க, ஒரு பெண்மணி. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு பொருளை தேடிட்டே இருக்காங்க. அப்ப ஒரு ரோட்ல வந்து, மெயின் ரோட்ல இருந்து ஒரு பொருளை தேடிட்டு இருக்காங்க. நாளைக்கு அடுத்து கண்டினியூ பண்றேன் இதுக்கப்புறம். தேடிட்டே இருக்காங்க. அப்போ வந்து சில பேர், ஏன்னா வயசான விமன் அவங்க. அப்ப வந்து நிறைய பேர் வந்து இவங்க வயசானவங்க வந்து இப்படி ரோட்ல ஏதோ தேடிட்டே இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு, என்னப்பா என்ன என்ன மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு, அந்த மாதிரி ஊசியை வந்து காணும். அதாவது சொல்ல கூட மாட்டேங்கிறாங்க. திருப்பி திருப்பி கேட்கறாங்க, நீங்க சொன்னாதானே நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னேன். அவங்க சொல்றாங்க, ஊசியை வந்து மிஸ் பண்ணிட்டேன், எனக்கு தேடி கொடுங்க அப்படின்னு. சரி எல்லாருமே என்ன செஞ்சுறாங்க, தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏரியா பெரிய ஏரியா, அதை கண்டுபிடிக்க முடியல. அப்போ அவங்க ஒருத்தங்க வந்து கேட்கறாங்க, சரி பர்டிகுலரா எந்த இடத்துல மிஸ் பண்ணீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு சொன்னோன்னே, அது என் வீட்டுல மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு. என் வீட்டுல காணாம போன ஊசி இங்க வந்து எங்க தேடுறாங்க, ரோட்ல வெளிச்சத்துல வந்து தேடிட்டு இருக்காங்க. ஏன் அப்படி தேடுனாங்க அப்படிங்கறத நம்ம வந்து என்ன செய்யலாம், அடுத்த நாள் கிளாஸ்ல பார்க்கலாம். சரியா. அப்போ இருட்டுல தொலைச்சிட்டு எங்கேயோ ஒரு இடத்துல தொலைச்சு போட்டுட்டு எங்கேயோ ஒரு இடத்துல வந்து நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, தேடிட்டு இருக்காங்க. அதே மாதிரிதான் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கத எங்கேயோ இடத்துல வந்து என்ன செஞ்சுட்டு இருக்கோம், தேடிட்டு இருக்கோம். சோ இதுக்கான விளக்கத்தை நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு தரேன் மாஸ்டர்ஸ். எஸ்,
ஓஷோவோட இதுவே ரொம்ப 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 வித்தியாசமா இருக்கும். அவருடைய யோசிக்கிற கோணமே வித்தியாசமா இருக்கும். நம்மளுடைய லைஃப்ல வந்து எல்லா விதமான ஒரு எப்படி சொல்லலாம், நம்ம கிட்ட இருக்க தடைகள் எல்லாம் தாண்டி வெளியில வரணும்னா ஓஷோ புக்கு படிக்கணும் மாஸ்டர்ஸ். நிறைய புக் இருக்கு, ஓஷோ புக்கு, தமிழ் புக்கு படிங்க. சின்ன சின்ன புக்கு எடுத்து படிங்க, ரொம்ப நல்லா இருக்கும். உங்களை இப்ப நிறைய புக் இருக்கு, நம்மளுக்கு வந்து விழிப்புணர்வுன்னு ஒரு புக் இருக்கு, அதெல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கும், அதெல்லாம் நீங்க படிக்கலாம். எல்லாத்தையும் தியானம்னா என்னன்னு சொல்லியிருப்பாரு, ஒவ்வொன்றுக்குமே சொல்லியிருப்பாரு. டிஃப்ரெண்டான எக்ஸ்பிளனேஷன் இருக்கும், டிஃப்ரெண்டான ஒரு கோணம், அவருடைய கோணமே டிஃப்ரெண்ட். ரொம்ப ரசிக்கத்தக்கதா, எப்படி சொல்றது, நம்ம வாழ்க்கையில நிறைய மாற்றமைக்கக்கூடியதா இருக்கக்கூடியது ஓஷோ தான். ஸோ அதனால அவர் புக்கை வந்து படிங்க. சின்ன சின்ன புக்குனா கூட பரவாயில்ல, வாங்கி அதை செய்யுங்க, படிங்க மாஸ்டர்ஸ். எஸ், நன்றி. எஸ், பார்க்கலாம் அடுத்த நாள்.